கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அபகரித்து விட்டதாக அதிமுக உறுப்பினர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கரூர் மாவட்டம் குப்பச்சிபாளையம் காட்டூரைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் எலக்ட்ரிக்கல் கடை மற்றும் எலக்ட்ரிக்கல் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். அத்துடன் இவர் அதிமுக கட்சி உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இதனிடையே 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மிரட்டி அபகரித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தனது மனைவி மற்றும் மகளை கடத்தி வைத்துவிட்டு அடித்து மிரட்டி நில ஆவணங்களை எழுதி வாங்கியிருப்பதாக அவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். தானே செட்டில்மெண்ட் பண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே நான் ஆஸ்பத்திரியில் 5ஆம் தேதி அன்றைக்கி அட்மிட் ஆவாங்க. 5ஆம் தேதி அட்மிட் ஆவாங்க. கேஎம்சிக்கு சொல்லியிருந்தேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, வக்கீல் மாகப்பன், இவர் தம்பி, இவகாச்சும் என் சகல பையன் கூட்டா எல்லாம் சேர்ந்து 6ஆம் தேதி அன்றைக்கி ரிஜிஸ்டரில் போய் பொய்யான இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனைத்து என்கிட்ட தான் இருக்குது. 3 டாக்குமெண்ட்டு 3மே என்கிட்ட தான் இருக்குது. இது போலியாக பத்திரம் தயார் பண்ணி ரிஜிஸ்டர்ட்டு கொண்டு கொடுத்து தேவையை என்னுடைய மனைவியும் என் பொண்ணையும் கடத்திட்டு இவங்களோட பினாமி 4 பேர்த்து பேர் அதில் சேர்ந்துட்டார். வக்கீல் மாகப்பன் சேர்ந்து அவர் பேரில் எழுதிட்டார். 4 பேர்த்து பேரில் கரையம் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான அமௌண்ட்டு 96 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில். பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமிக்கு வளைகாப்பு நடத்தப்பட்ட விவகாரத்தில் காவல் நிலைய ஆய்வாளரிடம் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் 4 பெண் போலீசார் கர்ப்பமாக உள்ள நிலையில் அவர்களுக்கு காவல் நிலையத்திலேயே வளைகாப்பு நடத்தப்பட்டது. இதேவேளையில் ஆசை வார்த்தை கூறி காதலனால் கர்ப்பமாக்கப்பட்ட சிறுமி 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். அவர் அந்த காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வந்தபோது சிறுமியின் ஆசைக்கு இணங்க பெண் போலீசாருடன் வளைகாப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பூந்தமல்லி காவல் நிலைய ஆய்வாளரிடம் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். சாலை அமைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பேட்ச்வொர்க்காவது அமைத்துக் கொடுங்கள் என திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் கெஞ்சும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அலுவலகத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தலைமையில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சீராய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் 188வது திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம், மடிப்பாக்கம் 188வது வார்டில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் அதனால் மக்கள் அவதிப்படுவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் சாலை அமைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பேட்ச்வொர்க்காவது செய்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் சம்பவங்களால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பம்மல் சாலையில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் முடிந்தும் சரிவர மூடப்படாததால் பேருந்து ஒரு சிக்கி பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு முன்னதாக மணல் ஏற்றி கொண்டு வந்த லாரியின் சக்கரமும் மண்ணுக்குள் புதைந்து அந்த லாரி பக்கவாட்டில் கவிழ்ந்தது. இதில் நல்வாய்ப்பாக லாரியிலிருந்த 3 பேரும் உயிர் தப்பினர். அதேபோல் வேன் ஒன்றும் அந்த சாலையில் சிக்கிக் கொண்டது. அதனை மீட்க வந்த மீட்பு வாகனமான ஜேசிபி வாகனத்தின் சக்கரமும் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். இதனால் பம்பல் சாலையை முறையாக சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்பாடி அருகே விடுமுறைக்காக பள்ளி மாணவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிக்கு ஜிமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் போலீசுக்கு தகவல் அளித்தார். தொடர்ந்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அதே பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவன் தான் இப்படியான சம்பவத்தை செய்ததை கண்டறிந்தனர். சிறுவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சமீபத்தில் வெளியான ஸ்டார் படம் பார்த்து விடுமுறைக்காக விளையாட்டுத்தனமாக மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாணவனுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். கடலூர் அருகே கோயில் திருவிழாவில் இருதரப்பினர் போலீசார் முன்னிலையிலேயே மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த நத்தம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 2 வருடமாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இருதரப்பினரிடையே கோயிலை நிர்வகிப்பது தொடர்பாக மோதல் ஏற்பட்டது. இதனிடையே
ஆலய நிகழ்விற்காக ஒரு தரப்பினரால் இசைக்கருவிகள் அமைக்கப்பட்ட போது வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் வெடித்துள்ளது. இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. 10க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.